Question number 2 வரைக்கும் last class பார்த்திருந்தோமா? Yes, ma'am. Question number 3 பார்க்க போறோம். Question number 3. Solve congruence to 4 mod 6. Solve na x value கண்டுபிடிக்கணும். இது ஒரு 2 mark base question தான். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். Solve 5x congruence to 4 mod 6. நம்ம இதே பேட்டர்ன்ல question number 1ல ஒரு 5 divisions பார்த்தோம் x calculate பண்றது. Actually இது a, இது b, இது n. a congruence to b mod n அப்படின்னா a minus b is equal to multiples of n சொல்லுவோம். அப்ப இங்க என்ன வரும்னா 5x minus 4 is equal to 6 into n. So nங்கிறது any integer. n may be any integer. So x தான் calculate பண்ணணும். 5x is equal to 6n plus 4. அப்ப x calculate பண்றதுனால x மட்டும் left வச்சுக்கிட்டா 6n plus 4 divided by 5. So denominatorல 5 இருக்கு. So numeratorல multiples of 5 வரமே பார்க்கணும். nக்கு 1 போட்டனா 6 plus 4 10. இப்ப 10 by 5 2 கிடைக்கும். இப்ப nக்கு நான் 1 போடலாம். So first number நம்ம multiples of 5 numeratorல கொண்டு வந்த பிறகு அந்த என்னோட வேல்யூ 5 இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்ப nக்கு 1, nக்கு 6, என்னோட 11 and 16 and so on. So இதுல x வேல்யூ எப்படி வரும்? நான் nக்கு 1 போட்டா so if n is equal to 1, x is equal to 6 plus 4 by 5. 10 by 5 உங்களுக்கு 2 கிடைக்கும். In case n is equal to 2 போட்டிங்கன்னா x is equal to 2 6. எனக்கு 2 அல்ல, எனக்கு 6 போடணும் அடுத்த நம்பர். 6 போட்டிங்கன்னா 36 plus 4. 40 by 5 8 கிடைக்கும். இதேமே நம்பர்ஸ் வந்து xக்குமே நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ the value of x is 2, 8, so நீங்க டிட்டோ போட்டுக்கலாம். x values வந்து வந்துட்டே இருக்கும். so சால்வ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால so நம்ம இந்த பேட்டர்ன்ல கம்ப்ளீட் பண்ணி முடிக்கலாம். ஒருவேளை லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்கன்னா கொஸ்டின் நம்பர் 1ல உள்ளபடி லீஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னா அந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும்தான் வரும். ஸோ இங்க வந்து எக்ஸோட வேல்யூஸ் வந்து ஃபைனைட் கிடையாது. 2, 8, நெக்ஸ்ட் நம்பர் 14 அப்படின்னு வரிசையா நம்பர் கிடைக்கும். ஸோ இதுதான் கொஸ்டின் நம்பர் 3க்கான ஆன்சர். ஸோ டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல டவுட் புரிஞ்சிருச்சு மேம். புரிஞ்சுதா? எஸ் மேம். ஓகே.
So question number 4 பார்க்கலாம். Question 4. So question number 4 பார்க்கிறோம். Question number 4 text bookல பார்த்துட்டீங்கன்னா solve 3x minus 2 confidence 0 mod 11. Question number 4. So இதுலயும் நம்ம x value தான் calculate பண்ணணும். Solve 3x minus 2 is congruent to 0 mod 11. This is A, the B, N. So அடுத்த லைன்ல நம்ம எப்பவுமே 3x minus 2, இந்த 0 இங்க வந்தா minus 0 தான். That is equal to 11 into n. So nங்கிறது any integer. N may be any integer. 3x minus 2 minus 0 னுக்கு அதே தான் கிடைக்க போகுது. So 3x minus 2 is equal to 11 into n. So x தான் calculate பண்ணணும். x term மட்டும் leftல வைங்க. So 11 into n, இந்த minus 2 rightல வந்துட்டா plus 2. So x calculate பண்றதுனால 11n plus 2 by 3. So previous sum போட்ட patternே தான். Numerator multiples of 3 வரணும். நான் 1 கொடுத்திருந்தேன்னா 11 plus 2 13 வரும். அது உங்களுக்கு 3 ஆல டிவைட் ஆகாது. 2 கொடுத்திருந்தா 22 plus 2 24. கண்டிப்பா 3 ஆல டிவைட் ஆகும். இப்போ n-க்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது கூட 3 ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஆட் பண்ணா n-க்கு 5, அப்புறம் 3 ஆட் பண்ணா 8, again 11, டி கோயிங். ஸோ என்னோட வேல்யூஸ் வந்து நெக்ஸ்ட் வேல்யூஸ் போட போட we get different values of x. இப்போ n-க்கு 2 கொடுத்து பாருங்க, x is equal to 2 கொடுத்திருந்தா 22 plus 2 by 3. 24 by 3, it is 8. So n-க்கு நான் 5 கொடுத்து பார்க்கிறேன். So next value. So 5 கொடுத்தா 55 plus 2 by 3, it is 57 by 3. இதுவும் 3ல டிவைட் ஆகும். 1 3 is 3, remainder 2 வந்திருக்கும். 9 3s 27. இது அடுத்தது so என்னோட வேல்யூ 8. x is equal to 11 into 8. 88 plus 2 by 3. It is 90 by 3. That is equal to 30. So என்னோட வேல்யூ 11 கொடுத்திருந்தா x is equal to 11 into 11, 121 plus 2 by 3. It is 123 by 3. So 3ல டிவைட் ஆச்சுன்னா 4 3s are 12, 1. So இப்படி நிறைய வேல்யூஸ் கிடைக்கும். So நம்ம 4 வேல்யூஸ் எடுத்திருந்தோம், 4 வேல்யூஸ் கால்குலேஷன் போட்டு காமிச்சிருக்கோம். Therefore, the value of x is 8, 19, 30, 41. ஸ்டாப் பண்ணிடுறீங்க, கமா போட்டு டிட்டோ போடுங்க. ஸோ டிட்டோ போட்டாதான் இதுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது கரெக்டா தெரியும். ஸோ the value of x is 8, 19, 30, 41 and going. It's a question number 4 answer. So doubt இருந்தா கேட்டுக்கோ கோகுல். டவுட் இல்ல, புரிஞ்சிருச்சு.
ஒரு டவுட் கூட இல்லையா? இல்ல மேம். ஓகே. சோ திரும்ப ஒரு முறை ரீகால் பண்ணி பார்க்கணும், பார்த்துக்கோ அடுத்த சாம்பிளுக்கு போறதுக்கு முன்னாடி. எஸ் மேம். எஸ் மேம். ம். The next question. Question 5. Question 5. What is the time? 100 hours after 7 a.m. What is the time? 100 hours after 7 a.m. 7 a.m. இருந்து 100 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தோம்னா டைம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். What is the time? 100 hours after 7 a.m. இப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்த அவரை வந்து ஏயா எடுத்துக்கலாம். 100 கான்குரன்ஸ் டு என்ன டைம் கேக்குறாங்க, அது எக்ஸ். மோட் இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா, நம்மளுடைய டைம் வந்து எத்தனை அவருக்கு அந்த ரெகுலேஷன் எத்தனை அவருக்கு ஒரு முறை அது ரிப்பீட் ஆகும்னா 12 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் திரும்ப அகைன் 1 2 3 வரும். ஸோ ஒரு ரொட்டேஷன் 12 கவர் ஆகும், அடுத்த ரொட்டேஷன் 12 அப்படிதான் வரும். அதனால இதுல 12 போடணும். கோகுலுக்கு புரிஞ்சுதா ஏன் 12 போடுறோம்? புரிஞ்சுதா? எஸ் மேம். ஒரு கிளாக்னு எடுத்துட்டோம்னா 1 கவுண்ட் 12 ஆரம்பிச்சு அகைன் 12. அப்போ எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு ஒரு நேரம் அந்த டைம் வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ அவருங்கிறதுனால நம்ம இங்க 12 போடுறோம். அது கொடுக்கணும் தேவையில்லை, நமக்கே தெரியணும். 7 a.m. அப்புறம் 100 ஹவர்ஸ் கவுண்ட் பண்ணீங்கன்னா அது என்ன அவர் வரும், உங்களுக்கு டைம் என்னவா இருக்கும். ஸோ வாட் இஸ் த டைம்? டைம் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். சரிங்களா? அது ஏஎஃப்ல வருமா பிஎஃப்ல வருமா அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். சரி, இப்போ இது நான் இனிஷியலா இந்த பேட்டர்ன் சம் சொல்லி தரும் பொழுது பி பிளேஸ்ல எக்ஸ் இருந்தா நீங்க இந்த ஆர்டினரி டிவிஷன் போடுங்கன்னு சொல்லியிருப்பேன். 100ங்கிறது டிவைடண்ட், இந்த நம்பரை 12 டிவைசரா எடுத்துக்கோங்க. ஸோ 8 12 96. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4. இந்த 4 தான் இந்த எக்ஸோட பிளேஸ்ல வரும். So 100 is congruent to 4 mod 12. நான் ஆன்சர் இது கிடையாது. அப்ப இங்க 7 a.m. சொன்னதுனால 7 a.m. அப்புறம் 4 hours ஆட் பண்ணணும். The time repeat after 7 a.m. is 7 a.m. அப்புறம் தான் கேக்குறாங்க. This equal to 7 plus 4. The 4. 7 அப்புறம் ஆட் பண்ணி பாருங்க. 8 9 10 11. அப்ப 11 a.m. தான். 12 தாண்டிச்சு அதுக்கப்புறம் தான் PM சொல்லுவோம். 7 plus 4 11 a.m. That is the answer. இந்த டவுட் இருந்தா கேட்டுக்கோமா. இல்ல இதுல ஏன் 12 போடுறோம் அப்படின்னா, என்ன கிளாக் எவ்ரி 12 ஹவர்ஸ் நம்பர் சேஞ்ச். எஸ் மேம். ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகும், அதனால 12 போடுறோம் இவருங்கிறதுனால. இதே எஸ் மேம். டேஸ் ரிலேட்டடா क्वेश्चन வருதுன்னா எவ்ரி 7 டேஸ்க்கு ஒரு நேரம் அந்த டேஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ n பிளேஸ்ல 7 போடுவோம். புரியுதுதா? எஸ் மேம், புரிஞ்சுது மேம். Now question number 6.
What is the time? 15 hours before 11 p.m. So 11 p.m. ல இருந்து 15 ஹவர்ஸ்க்கு முன்னமே என்ன டைம் இருந்திருக்கும்னு கேக்குறாங்க. அது என்ன டைமா இருந்திருக்கும்? What is the time? "15 hours before 11 p.m." So 15 ஹவர்ஸ்க்கு முன்னாடி டைம் என்னவா இருந்திருக்கும்? So 11 p.m. ல இருந்து 15 ஹவர்ஸ்க்கு முன்னமே டைம் என்ன? இது கொஸ்டின் மார்க். So இப்போ உங்களுக்கு தெரியும் கொஸ்டின்ல கொடுத்துருக்க அந்த டைமை வந்து ஏயா எடுத்துக்கலாம். Solution: 15 is congruent to x mod 12. 12ங்கிறது அவர்ங்கிறதால 12 போடுறோம். ஸோ ஆர்டினரி டிவிஷன் தான் 15, 12, 112, remainder 3. So 15 congruent to 3 mod 12. ஆனா பிஃபோர் கேக்குறாங்க. பிஃபோர் இதுக்கு முன்னமே. அப்ப 11 minus 3 போடணும். Time 15 hours before. The time 15 hours before 11 p.m. is before 11 p.m. is 11 p.m. ல இருந்து இந்த 3 லெஸ் பண்ணுங்க. ஆஃப்டர்னா ஆட் பண்ணுவோம். பிஃபோர் சப்ராக்ட் பண்றோம். It is 8. So 8 a.m. p.m. 8 a.m. வருமா p.m. வருமா? AM தான் வருவோம். ஏன்? சரி PM தான் வரும். 11 minus 3 PM தான் வரும். 11 p.m. இருக்கு. 3 hours லெஸ் பண்ணுவோம். ஆமா சரி PM தான் வரும். இப்ப டைம்ங்கிறது 8 p.m. So டைம் கேக்குறப்போ அது மார்னிங் இருக்கிற டைமா இருக்கலாம், ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் இருக்கலாம். கரெக்டா ஏஎம்மா பிஎம்ங்கிறத மென்ஷன் பண்ணணும். புரிஞ்சுதா? எஸ் மேம். 2 மார்க்குக்குலாம் இது இம்பார்ட்டன்ட். ஓகே. எஸ் மேம். क्वेश्चन சோ நெக்ஸ்ட் क्वेश्चन போறதுக்கு முன்னாடி ஒன்னு ரீகால் பண்ணி பாத்துக்கோமா. So next question number 7. Today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? So today is Tuesday. My uncle will come after 45 days. In which day my uncle will be coming? So இது ஒரு டே ரிலேட்டடான உள்ள क्वेश्चन. So today is given. Today is Tuesday. அவன் சீக்கிரம் தூங்கிடுறானாமா? கோகுல் கவனிக்கிறியா? எஸ் மேம். வேற எங்க பேசிட்டு இருக்கு?
கவனி. எஸ் மேம். Today is Tuesday. My uncle will come after 45 days. So 45 days க்கு அப்புறம் உள்ள டேஸ் தான் உங்களுக்கு தேவைப்படுது. After 45 days. So after 45 daysக்கு அப்புறம் அது என்ன டேல அவர் வந்து வர்றாரு அப்படிங்கறதான் கொஸ்டின். ஓகேவா? அப்போ கொஸ்டின்ல கொடுத்த நம்பரை நீங்க ஏயா எடுத்துக்கோங்க. இஸ் கான்கரன்ஸ் டு எக்ஸ் mod. இதுல என்ன நம்பர் போடலாம்? 12. ஏன்? மேம் அது 5 days க்கு சுத்தி டைம் மாறிட்டே இருக்கலாம் மேம். நீ கவனிக்கிறியா? எஸ் மேம் கவனிக்கிறேன். அப்படியா? கவனிச்ச மாதிரி தெரியலையே. இப்பதான் சொன்னேன் டே ரிலேட்டட் கொஸ்டின் வந்து 7 போடணும்னு சொன்னா இல்லையா? எஸ் மேம். தம்பி கவனிக்கிறியா இல்லையா? கவனிக்கிறேன் மேம். அப்ப 12ன்ற இது டேஸ் ரிலேட்டட் உள்ள கொஸ்டின். டேஸ்னா வீக்லி 7 days தான். எஸ் மேம். 7 போடணும். இப்போ ஆர்டினரி டிவிஷன் போடுங்க. 45 7ல டிவைட் பண்ணுங்க. 6 7s 42. Remainder is 3. 45 is congruent to 3 mod 7. So 45 days க்கு அப்புறம் actually இன்னைக்கு டேட் Tuesday. So Tuesdayல இருந்து 3 days கவுண்ட் பண்ணுங்க. So Wednesday, Thursday, Friday. So the record day is Friday. Okay வா? கவனிக்கிறியா கூகுள்? எஸ் மேம். எஸ் மேம். So 3 days after Tuesday is Friday. Therefore, uncle will come on Friday. Question புரிஞ்சுதாமா? எஸ் மேம். டேஸ் வந்து 7 போடணும். என்னம்மா? டேஸ் வந்து 7 போடணும். கிளாக் அவர்னா 12 போடணும். அவர்னா 12 போடணும். எஸ் மேம். Okay. So now question number 8. Question number 8. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. Next page. எடுத்துக்கிறேன். Question number 8. Prove that 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. இதான் கொஸ்டின். இது என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, இந்த நம்பர் ஃபுல்லா எப்பவும் 7ல டிவைட் ஆகும். ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7. அதான் ப்ரூவ் பண்ணும். திஸ் நம்பர் இஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 7. இப்போ இந்த கொஸ்டின்ல 2 டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. பிளஸ்க்கு பிஃபோர் 2 power n, பிளஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லா ஒரு டேர்ம். ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி சம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, divisible by 7 அப்படின்னா இதுதான் என்னோட பிளேஸ்ல இருக்க போகுது. என்னோட பிளேஸ்ல 7. அப்போ நான் 9 is congruent to
2 mod 7 போடலாம். ஏன்னா 9 7 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 2 வரும். இப்போ நான் பவர் ரைஸ் பண்ணிக்கிறேன். 9 பவர் n is congruent to 2 பவர் n mod 7 வந்துடும். 9 ஸ்கொயர் இப்போ 81 வரும். ஸோ அதை டிவைட் பண்ணி பாருங்க. அப்போ 2 உடைய மல்டிபிள்ஸா ரிமைண்டரா வரும். புரிஞ்சுதாமா? எஸ் மேம். ஸோ இங்க பவர் ரைஸ் பண்ணும்போது இப்போ 2 போட்டோம்னா 81. அதை 7 டிவைட் பண்ணா வரக்கூடிய ரிமைண்டர் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இருக்கும். 2 ஸ்கொயர் 2 கியூப் அந்த பேட்டர்ன்ல வரும். புரிஞ்சுதா? எஸ் மேம். சரி, அடுத்தது இது கூட சேர்த்து நான் இன்னொரு டேர்ம் எடுத்துக்கிறேன். 2 பவர் n is congruent to 2 பவர் n mod 7 போடலாம். ஏன்னா இந்த ரெண்டுமே சேம் நம்பர் தான். இப்போ a minus b போட்டா 0ன்னு ஆயிடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ a minus b 0னாலும் 0 இட் இஸ் டிவிசிபிள் பை 7 ன்னு சொல்லுவோம். 0 by 7 is 0 அப்படின்றப்போ 2 பவர் n ஏயும் பியும் சேமா வச்சு எழுதலாம். இந்த லைன் புரிஞ்சுச்சா? ரைட்டா புரியல மேம். இந்த லைன் புரிஞ்சுதா? எஸ் மேம். இந்த லைன் எஸ் மேம். எஸ் மேம் புரிஞ்சுது. அந்த லைன் புரிஞ்சுது மேம். mod 7க்கு a பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதே b பிளேஸ்லயும் போடலாம்னு சொல்றேன். எஸ் மேம். क्वेश्चनல 2 பவர் n வருது. a minus b னா 2 பவர் n minus 2 பவர் n 0 ன்னு வரும். 0ன்றது மல்டிபிள் ஆஃப் 7 தான். எஸ் மேம். புரியுதா? இப்போ 1 into 7 அப்படின்னா 0 into 7 அப்படிங்க 0. எஸ் மேம். லைன் வந்து ட்ரூ. ஓகேவா? ஓகே மேம். இந்த क्वेश्चनல கொடுத்திருக்கிற நம்பர்ல ஸ்டார்ட் பண்ணு. 2 பவர் n 6 into 9 பவர் n equal to இந்த 2 பவர் nல இங்க எழுதி இருக்கோம் இல்லையா ரைட் ஹேண்ட் சைடு இதை எழுதிப்போம். சோ 2 பவர் n mod 7. சோ இந்த 2 பவர் nக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு இந்த பிளஸ் சைனை போட்டுக்கோ. இந்த 6 அப்படியே எழுதிரு. இன்டு போடு. சோ இந்த பிராக்கெட்டை மாத்திக்கலாம். பிராக்கெட் இந்த 9 பவர் nக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு 2 பவர் n mod 7. டவுட் இருக்கா? இல்ல மேம். இல்ல. இந்த ரெண்டு டேர்ம்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2 பவர் n இங்கேயும் காமனா இருக்கு, இங்கேயும் காமனா இருக்கு. எஸ் மேம். இந்த mod 7 இதுலயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பட் 2 பவர் n mod 7 இத காமனா எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த பிராக்கெட்ல 1 இருக்கும், இந்த பிராக்கெட்ல ஒரு 6 இருக்கும். இந்த டேர்ம் காமன் டேர்ம் வெளிய எடுத்தாச்சு. 1 plus 6 1 plus 6ங்கிறது 7 7 into 2 power n mod 7. நம்ம क्वेश्चन என்னன்னா this number is always divisible by 7 அப்படினா இந்த நம்பர்ல மல்டிபிள் ஆஃப் 7 கொண்டு வந்துட்டோமா? 7 into something கொண்டு வந்தாச்சா? 7 into somethingன்றப்போ the full is divisible by 7. புரிஞ்சுதா? எஸ் மேம். So which is divisible by 7? Which is in the term? Which is divisible by 7. Therefore, question எழுதிடலாம். 2 power n plus 6 into 9 power n is always divisible by 7 for any positive integer n. For any positive integer n. So question number 8. Doubt இருக்காமா? இல்ல டவுட் இல்ல. சோ ஒரு முறை நீ ரீகால் பண்ணி பாத்துக்கோ அடுத்த क्वेश्चन நடத்துறதுக்கு முன்னாடி. Start the question.
So next question. Find the remainder when 2 power 81 is divisible by 17. So 2 power 81 17 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். Question 9. Find the remainder when 2 power 81 is divisible by 17. Question mark. So question la கொடுத்த நம்பரை நம்ம a எடுத்துக்கலாம். 2 power 81 is congruent to remainder question, that is x. mod என்ன நம்பர் போடணும் கூகுள்? மேம் இதுல என்ன நம்பர் போடணும்? remainder when division 12. நீ கவனிக்கவே இல்ல. 7 போடணும். 7 ஆ? 17 ஆ 17 மேம். 17 நல்ல கவனி. எஸ் மேம். எந்த நம்பரால டிவைட் பண்றோமோ அத mod பக்கத்துல வரும். ரிமைண்டர் இது. எஸ் மேம். எஸ் மேம். நெக்ஸ்ட் லைன் 2 power 81 நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னா 2 power 40 into 2 power 40 into 2 power 1 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ் சேம், பவர்ஃபுல் ஆட் பண்ணா 81 வந்துடும். ஸோ 2 power 81 ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். டவுட் இருக்கா? இல்ல. ஸோ கான்குரன்ஸ் டு எக்ஸ் mod 17. சரி, அடுத்து இந்த 2 power 40 2 power 4 power 10 again 2 power 4 power 10 into 2 power 1 is congruent to x mod 17. mod 17. So 2 power 4 அப்படிங்கிறது 16. 16 power 10 160. 2 power 4 is 16, 160 அல்ல. Again 2 power 4 16 power 10. இப்படி மல்டிப்ளை பண்ண முடியாது. இந்த பவர் மல்டிப்ளை ஆகும், இது மல்டிப்ளை ஆகாது. ஓகேவா? எஸ் மேம். இது வந்து 16 வந்து 10 டைம்ஸ் எழுதி தான் மல்டிப்ளை பண்ணனும். எஸ் மேம். புரியுது. கான்குரன்ஸ் டு x mod 17. இந்த 10 இப்போ 2 into 5 ஸ்ப்ளிட் பண்றோம். 16 2 into 5 2 into 5 10 வரும். புரியுதா? எஸ் மேம். 16 2 into 5. This 10 can split into 2 into 5. 2 power 1 is congruent to x mod 17. 16 square is 256. So rough work காட்டுறேன். 16 square is 256. The 17 ஆல் டிவைட் பண்ணி பார்த்தா 117 and 217 is 34 ஆயிடும். So 15 minus 7 is 8 வந்திருக்கும். 6. So அடுத்தது 86ல 17 into 5 போட்டிங்கன்னா 85 வருது. So remainder 1 வருது. இப்போ 16 square 256. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த 256 17 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 வருது. இப்போ 1க்கு பவர் 5னா 1 தான். இந்த டேர்முக்கு 1 பவர் 5னா 1 தான். புரிஞ்சுதாமா? எஸ் மேம். அப்போ இந்த பெரிய நம்பர் 2 பவர் 81 நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணா ரொம்ப பெரிய நம்பரா இருக்கும். 2 பவர் 81 புரிஞ்சுதா உனக்கு? எஸ் மேம். 81 டைம்ஸ் எழுதி மல்டிப்ளை பண்றது நாட் ஸ்மார்ட் ஒர்க். ஸ்மார்ட் ஒர்க் அல்ல. அப்ப அந்த நம்பரை வந்து ரெண்டு 3 டேர்மா பிரேக் பண்ணிட்டு சின்ன சின்னதா ஸ்ப்ளிட் பண்ணிட்டு போடுறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நான் 17 ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. இந்த செகண்ட் டேர்மும் 17 டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1. ஆனா அடுத்தது 2 மட்டும் தான் மிச்சம் இருக்கு. 2 அப்படிங்கிற நம்பர் 17 விட சின்ன நம்பர்.
இவ 17ஓட பெரிய நம்பரா இருந்தா டிவைட் பண்ணுவோம். ம் இங்க நம்பரே 2 தான். அப்ப 17 டிவைட் பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் மேம். திஸ் இஸ் கான்கரன்ஸ் டு இந்த பிளேஸ்க்கு ஒரு 1 இன்டு அடுத்து இந்த பிளேஸ்க்கு ஒரு 1. இந்த 2 அப்படியே வந்துரும். இந்த 2 mod 17. அப்போ உங்களுடைய 17 x என்னன்னா 2. அண்டர்ஸ்டாண்டா? எஸ் மேம். mod 17. இப்ப வேணா இந்த நம்பரை நம்ம again we can write 2 power 81 எழுதலாம். இப்போ 2 power 81 17 டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் என்னதான் கிடைக்குது? 2. சூப்பர். therefore the remainder is 2. இந்த क्वेश्चन ஒரு முறை சால்வ் பண்ணி பார்த்தோம். புரியல, டவுட் கேட்டு ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். பாரு, பொறுமையா பாரு. எஸ் மேம். எஸ் மேம், பார்த்துட்டேன் மேம். பார்த்தாச்சா? ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? எஸ் மேம். Next question. So next question, question number 10. The duration of flight travel from Chennai to London through British Airlines approximately 11 hours. The airplane begins its journey on Sunday at 23:30 hours. If the time at Chennai is 4.5 hours ahead to that of London's time. அதாவது சென்னையில டைமுக்கும் லண்டன்ல டைமுக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் வந்து 4.5 hours. Then find the time at London. அதாவது லண்டன் டைம் படி. Then find the time at London. When will the flight lands at London airport? Question புரிஞ்சுதா கோகுலுக்கு? எஸ் மேம். புரிஞ்சுதாமா? எஸ் மேம். சென்னையில இருந்து லண்டனுக்குள்ள ஜர்னி is 11 hours traveling time. லண்டன் சண்டே 23:30 ஹவர்ஸ்ல கிளம்புது. If the time at Chennai is
4.5 hours ahead to that of London's time. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது மேம். என்னமா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி கேக்குது. எவ்வளவு பிரேக் ஆகி கேக்குது? இப்பவும் அப்படிதான் கேக்குதா? இப்பதான் கரெக்டா கேக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டக் ஆகி லைட்டா. இப்ப எப்படி கேக்குது? இப்பதான் ஓகே. சென்னை, அதாவது சென்னை டைமுக்கும் லண்டன் டைமுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து 4.5 hours. Find the time at London. So லண்டன் டைம் படி அந்த ஃபிளைட் வந்து லண்டன் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிற டைம் என்ன அப்படின்றது கொஸ்டின். எஸ் மேம். கொஸ்டின் புரிஞ்சுதா? எஸ் மேம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஸ்டின்ல கொடுத்த ஹிண்ட் எல்லாம் எழுதிடலாம். கொஸ்டின் நம்பர் 10, டியூரேஷன் ஆஃப் ஃபிளைட் டைம். அது நம்ம 11 hours traveling time. ஓகேவா? எஸ் மேம். So duration of the flight time is equal to 11 hours. அதாவது சென்னையில இருந்து சென்னை டு லண்டன். ஸோ அந்த டியூரேஷன் 11 hours. என்ன டைம்ல ஜர்னி ஸ்டார்ட் பண்றோம்னா, ஸ்டார்டிங் டைம் ஆன் சண்டே is equal to 23 hours. 23.30 hours. ஆக்சுவலா இதுல நமக்கு டைம் வேணும்னா அதுல இருந்து 12 hours லெஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏஎம்ஆ பிஎம்ஆங்கிறது தெரிஞ்சிடும். ரயில்வே டைம் சொல்லுவோம் இல்லையா? ஆமா, 12 லெஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? 11:30 வரும். புரிஞ்சுதாமா? 23க்கு மேல போகுது 24 அப்படின்னா நமக்கு வந்து அது வந்து பிஎம். 12க்கு கம்மியா இருந்துச்சுன்னா ஏஎம். நமக்கு 20 தாண்டிருது, நியர் 24 ஷோரா அது பிஎம். 11:30 பிஎம்க்கு 11:30 பிஎம் எப்போ? சண்டே. அதான் ஸ்டார்டிங் டைம். புரிஞ்சுதா? புரிஞ்சுது. இப்போ இதுல 11:30 பிஎம்ங்கிறது நைட், தெரியுதா உனக்கு? ஆமா, இதுக்கு அப்புறம் டிராவலிங் டைம் வந்து 11 hours நீ ஆட் பண்ணணும். So traveling time is equal to 11 hour. Add பண்ணா we get 22-30 hours. So ஹவர்ஸ்ல கிடைக்கு. So 22-30 hours. புரிஞ்சுதாமா? இதுல அகைன் நீ 12 லெஸ் பண்ணிக்கோ. நமக்கு ஆர்டினரி டைம் வேணும்னா ஆர்டினரி டைம் வேணும். அப்ப 22.30 இருந்து ஒரு 12 hour லெஸ் பண்ணிக்க. this equal to 10:13 வந்திருக்குமா? கூகுள் வந்திருக்கும். ஆமா, 10:30ங்கிறது நமக்கு என்னது? ஏஎம். நம்ம கிளம்புறோம், அதுல இருந்து 11 hours அப்புறம் இது ஏஎம். Time difference is 4.5 hours ahead to London. Yes ma'am. The time difference is 4.5 hours. Ahead to London. So but London time படி அந்த ஏர்போர்ட்ல லேண்ட் ஆகிற டைம் தான் கேக்குறாங்க. Are you okay? Yes ma'am. அப்ப நம்ம இந்தியால சாரி நம்ம சென்னையில கிளம்பிட்டு நம்ம டைம் படி 10:30 AM வருது. ஆனா லண்டனுக்கும் நம்ம டைமுக்கும் உள்ள டைம் டிஃபரன்ஸ் 4.5 ஹவர்ஸ்ங்கிறதுனால இந்த டைம்ல இருந்து 4.5 ஹவர்ஸ் நல்லா புரிஞ்சிருக்கு.
the time to reach London airport is equal to 10:30 minus 4:30. 4.5 hours. So less point நமக்கு 6 வரும். Actually இது 6 AM. புரிஞ்சுச்சா? நமக்கு 10:30 AMங்கிறது நம்ம டைம் படி. கூகுள். Yes, morning 10:30 AM. ஆமா, அது AM மார்னிங். அது வந்து நம்ம சென்னையில இருந்து கிளம்புறோம், நம்ம டைம் படி 10:30 AM. லண்டனுக்கும் நமக்கும் 4.5 hours டைம் டிஃபரன்ஸ் சொல்றப்போ அங்க லேண்ட் ஆகுற டைம் வந்து 4.5 hours லெஸ் பண்ணிரு. 6 o'clock 6 AM. 6 AM. புரிஞ்சுச்சா? Yes ma'am. 6 AM. Therefore, the flight reached the London reached the London airport ஆக்சுவலா அது வந்து நம்ம ஜர்னி ஸ்டார்ட் பண்ற டே வந்து சண்டே. அப்போ அது அடுத்த டே என்ன டே வந்திருக்கும்? மண்டே. So airport the next day is Monday at 6 AM. புரிஞ்சுதாமா? Yes ma'am. இது ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோ. Yes ma'am. நான் பாத்துட்டேன் மேம். ஓகே. சோ உனக்கு வந்து கூகுள் ஹோம்வொர்க் வந்து டெஸ்ட் அடுத்த 2 எக்ஸர்சைஸ் என்னைக்குமா எழுதுற? சண்டே. இந்த சண்டே நாளைக்கு எழுதிரலாமா? எஸ் மேம். எஸ். டியூஸ்டே மேம், கரெக்ட்டா டியூஸ்டே எழுது. டியூஸ்டே எழுத போறியா? எஸ் மேம். டியூஸ்டேவா எழுத போற? எஸ் மேம். டியூஸ்டே உனக்கு கிளாஸ் இருக்குல்ல? எஸ் மேம். சோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எழுதிருவியா? எஸ் சார், காலையில டெஸ்ட் எழுதிடுவேன் மேம், சாயங்காலம் கிளாஸ் அட்டெண்ட் பண்றேன். ஓகே ஓகே ஓகே. அப்ப 10 o'clock क्वेश्चन அனுப்புனா எழுதிருவ, அப்படிதானே சொல்றேன்? எஸ் மேம். ஓகே. சோ உனக்கு நான் ஹோம்வொர்க் கொடுக்கறேமா, நீ ஆல்ரெடி அனுப்புன ஹோம்வொர்க்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன். உனக்கு அந்த क्वेश्चन தரவாயிடுச்சா? எஸ் மேம். இந்த டைப் क्वेश्चंस வந்து நம்ம நிறைய பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும் தான் மைண்ட்ல நிக்கும். எஸ் மேம். சரியா? பாக்கும்போது நல்லா தான் இருக்கும். அண்ட் இதே பேட்டர்ன்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. சில நேரம் இதுலயே சின்ன சின்னதா ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. சின்ன சேஞ்ச், புக்க விட்டு வெளிய. இந்த லாங் டிவிஷன்ல சில டைம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு மேம். எதுல? அந்த லாங் டிவிஷன், அந்த 2.2 எக்ஸர்சைஸ்ல தேர்ட் சம். 3 அந்த HCF கண்டுபிடிக்கும். 3 6 3 6 3 அந்த சம் லைட்டா குழப்பிச்சு. அதுக்கு திருப்பி ரெண்டு வாட்டி போட்டு பார்த்தாலும் சரி ஆயிடுச்சு, கரெக்ட் ஆயிடுச்சு. அதாவது நம்ம புக் சம் கூட போட்டு தரவாயிருவோம். ஆனா சில நேரம் புக்க விட்டு வெளியே வேற நம்பர் கொடுப்பாங்க. இப்போ வந்து நமக்கு அந்த லெசன் அந்த கான்செப்ட் தரவா இருந்தாதான் அதுக்கு ஏத்த மாதிரி ட்ரை பண்ண தெரியும். புரியுதா? புரியுது மேம். இப்போ எக்ஸசைஸ் சம்ஸ் தரவாக்குறோம், அதே மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு. இதையும் விட்டு வெளியில கொஞ்சம் சின்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்கலாம். அது புக்ல இல்லாத நம்பர், அதை விட கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ், சின்ன சேஞ்சோட ஒரு क्वेश्चन. அப்போ நமக்கு கான்செப்ட் புரிஞ்சாதான் தெரியும். இப்போ இதே மாதிரி ஒரு டிராவலிங் டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்றது, இப்போ 23-30 ஹவர்ஸ்னா நம்ம ஆர்டினரி டைம் வேணா 12 ஹவர்ஸ் லெஸ் பண்ணணும். அந்த கான்செப்ட்லாம் தெரிஞ்சாதானே போட முடியும். நல்லா தெரியும். அதான் சொல்றேன், இதுல ஆர்டினரி டைம் வேணும் அப்படின்னா எழுதிக்கலாம். ஆர்டினரி டைம் வேணும்னா 23:30ல இருந்து 12 ஹவர்ஸ் லெஸ் பண்ணிருக்கேன். லெஸ் பண்ணா 11:30. அப்படி அந்த கான்செப்ட் புரியணும். அப்போ ரெண்டு வேற வேற கண்ட்ரிக்குள்ள டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி அந்த டைம் எல்லாம் செப்பரேட் பண்ண தெரியணும். ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும்.
அண்ட் இந்த இதுக்கு ரிலேட்டடா உள்ள கொஸ்டின்ஸை வந்து நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாதான் அந்த நாலேஜ் இருக்கும். எஸ் மேம்.